ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். வடபத்ர சாயியை சேவிக்கிறோம். கோபால விலாசத்தில் பகல்பத்து உற்சவத்துக்கு எழுதியிருக்க ஆண்டாள் நாச்சியாரை சேவிச்சுக்கிறோம். ஆக்சுவலி 3வது திருநாள் திருப்பாவை புடவை சாத்தின்னு இருக்கா. கொஞ்சம் மெதுவாக விட்டு பார்த்தேன்னா தெரியும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் பின்னாடி வந்து பாருங்க. பெரியாழ்வார் எழுதியிருக்க திருப்பாவை புடவை ஏற்றவங்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் மெதுவாக மறுபடியும் பார்க்க சொன்னேன். ஆழ்வார் ஆச்சாரியாள் எல்லாம் எழுதியிருக்கா. எல்லாரையும் சேவிக்கிறோம். இன்றைக்கி இதுக்கு என்ன ஏற்றோன்னா, நடந்தது 3வது திருநாள்னாலும் இன்றைக்கி மார்கழி முதல் நாள். ஆண்டாள் கொண்டாடின ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். ஆண்டாள் பிறந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். 2 ஆழ்வார்களை நமக்கு கொடுத்த ஊர். பெரிய பெருமாள், பெரிய கோயில், பெரிய கோபுரம், பெரிய மனசுக்காரி, சாய கொண்டக்காரி இருக்கிறது. மார்கழி மாசப்பிறப்பை ஒட்டி ஆண்டாள் கோவிலே கோலாகலமாக இருக்குது. ஆண்டாள் சந்தோஷமாக இருந்தாலே நம்மெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். கோவில் ஊரே ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. நம்மளை அறியாமல் ஒரு சந்தோஷம். வாசல்லாம் கோலங்கள் விதவிதமாக போடுறா. கோவில்லையும் ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்துட்டே வாங்கோ. பூவால் அலங்காரம் பண்ணியிருக்கா எல்லா இடத்துலையும். ஆண்டாள் சரணாகதி பண்ணுறதையும் பக்தி பண்ணுறதுக்கும் மட்டும் பிராதானியம் கொடுக்கல. அது வந்து எப்படியும் நம்ம ரத்தத்தில் ஊறி இருக்கு, வந்துடும் நிச்சயமாக. அப்படின்னா எப்படி அங்கங்கே தப்பு நடக்கிறதுன்னு கேட்டால் அது ஆண்டாளுக்கு தான் வெளிச்சம். பக்தி பண்ணுறதும் சரணாகதி பண்ணுறதும் சொல்லி கொடுத்த ஆண்டாள். அது தவிர வாழ்க்கையில் நம்ம எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பெரியவாக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், சின்னவாக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஊர் உலகத்தில் எப்படி பிஹேவ் பண்ணிக்கணும், சயின்ஸை எப்படி, இதுன்னு நிறைய 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 விஷயங்கள் சொல்லித்தரா. மாதங்களில் மார்கழின்னு சொல்லி கண்ணனும் சொல்கிறான். பெரிய திருவண்ணாமலை பெருமாளை சேவிக்கிறோம். மார்கழி மாத பிறப்பு வாசக்கோது திருவேங்கடத்தாரையும் சேவிக்கிறோம். மாதங்களில் மார்கழின்னு சொல்கிறான். கிருஷ்ணர் சொல்கிறார். ஆண்டாளும் இந்த மாதத்தையே வந்து சூஸ் பண்ணி வந்து நோன்பு நோக்கிறதுக்கு இது பண்ணுறா. இதோ வந்திருக்க எண்ணக்காப்பு உற்சவத்துக்கு தாயார் ஏழ போகிறா. ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. நீலாதுங்கஸ்தனகிரிதடி சுதமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் சுதி சதா சிரசித்தமத்யாபயந்தி ஸ்வச்சிஷ்டாயம் ஸ்வஜன்கடிதம் யாவலாத் கிருத்ய புந்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூயே வாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னதரப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாளை சொல்லு சோழி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்லவல்வியாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்ன விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மார்கழி திங்கள் மது நிறைந்த நாள் நீராட போதுவேர் போதுமினானே சேர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமேல்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கால்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தார் நாராயணனே நமக்கே வரை தருவான் பார்வோர் புகழ படிந்தேளோரம் பாவாய். முத்துப்பற்றோட பேரன்களும் பிரவீன் பற்றோட குமாரர்களுமான விக்கனஸும் பாலநரசிம்மனும் திருப்பாவை சொன்னதை கேட்டோம். இந்த படம் வந்து இது ஆக்சுவலி பலகையில் கமலாமாமி வரைஞ்ச படம் மாதிரி இல்லையேன்னு யோசிச்சேன்னா, அழகாக கலர் கோலப்பொடி, இன்னும் நிறைய பெயிண்ட்டு, சில இடங்களில் லேஸ் மாதிரி இருக்குது, சில இடங்களில் கல் வச்சு இது பண்ணுறா. நிஜமாக அபார பக்திக்கும் அவளோட பொதிந்து இருக்கிற அவகிட்ட இருக்கிற திறமைக்கும் தலை வணங்குறேன். அவள் வந்து இதை வந்து நமக்காக கொடுத்தா. ஆக்சுவலி மாதம் 30 நாளும் ஒவ்வொரு தீம் எடுத்துன்னு பண்ணுறாளாம். இந்த வருஷம் மார்கழி மாதம் ஸ்பெஷலி இந்த வருஷம் மாமி வந்து எடுத்துட்ட தீம் வந்து பக்தி. பஜனையில் பாடல்கள் மூலமாக புரந்தரதாசர் மாதிரி இன்னும் நிறைய பேர் இவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேரை சொல்கிறா மாமி. நடுவில் மத்தியில் நம்ம ஆண்டாள் நாச்சியாரும் எழுதியிருக்கா. அவளை பற்றியும் சொல்ல போகிறா மாமி. நாளையிலேருந்து அனுபவிப்போம்.
இது போன வருஷம் மாமி வரைஞ்சது. போன வருஷமாக அதுக்கு முந்தையான்னு தெரில. நீங்கள் பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மணப்பலகை தெரியும். மணப்பலகையில் வரைகிறா மாமி. ஆக்சுவலி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும், எவ்வளோ மெனக்கட்டிருக்கணும்னு தெரியல. பாராட்டுக்குரிய அந்த விஷயம். நான் நிஜமாக திறமை கண்ட இடத்துல பாராட்டியே ஆகணும். இன்னும் மேலே மேலே மாமி இன்னும் நிறையா வரைஞ்சி நம்மக்கிட்ட கொடுக்கணுமா இது பண்ணுறோம். இது ஆக்சுவலி திருப்பாவையை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கா மாமி. முதல் திருப்பாவை மார்கழி திங்கள் சொல்லி பண்ணியிருக்கா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பாவையோட ஆர்ட்டையும் நம்ம அனுபவிப்போம். கூடியிருந்து குளிர்ந்தேலோ நம்பாவாய்.